அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கடையில் வாங்குற மாதிரியான குலோப் ஜாமுன் விரிசலே இல்லாமல் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் எந்த மேஜிக்கும் இல்லை, எந்த பெரிய விஷயமும் கலக்க வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரியே தான். சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். வாங்க இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடிமேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா வீட்டில், அதே தான். இப்போ அது நான் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பிசையும் போது தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி தெளித்து பிசையணும். 1/2 கிலோ பேக்கெட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி சேர்த்தாலே போதும். கையில் தெளித்து சரியாக போயிடும். இந்த பதத்துக்கு ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பதத்துக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு உருண்டையாக்கிட்டு இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து ஒரு நல்லா பிசைஞ்சு நல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் உள்ளெல்லாம் போகிற மாதிரி பிசைஞ்சு மூடி போட்டு வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடும் மாவு. இப்போது நம்ம இதை சின்ன சின்னதாக இல்லை எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம இதை உருட்டிக்கலாம். சிலிண்டர் ஷேப்லேயோ இல்லை ரவுண்டாவோ எந்த மாதிரி வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படிங்கிறது தான். பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமும் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைனா சிம்மில் வச்சுக்கணும். சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி நம்ம குக் பண்ணணும். 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். இந்தளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், விரிசலே இல்லை எங்கேயுமே. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதே போல் உள்ளுக்குள்ளேயும் நல்லாவே வெந்தும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் உடைச்சி காட்டுறேன் உள்ளே எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வேகாது. மீடியம் டு சிம்மில் மாற்றி நம்ம குக் பண்ணும்போது சூப்பராக வெந்து வந்துடும். விரிசலும் இல்லாமல் வரும். விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மாவு பிசைகிறதுக்கு தண்ணி ஊற்றுற பதமும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கிறதும் தான் ரீசன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அளவுக்கு கரெக்டான கலர் வர்றதுக்கு காரணம் நம்ம எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படிங்கிறது தான். சின்ன டிப்ஸ் தான். இதில் எந்த விதமான மேஜிக்கும் இல்லை, எந்த பொருளும் கலக்கவும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதுக்கு சர்க்கரை பாகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாகு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சர்க்கரை கரைஞ்சி கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். இப்போ இதில் பார்க்கும்போது தெரியும் எந்த கம்பி பதமும் இல்லை, நல்ல ஒரு பிசுப்பு தன்மை, அவ்வளோதான். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்ல சூடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பொரிச்சு வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச உருண்டை ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உடஞ்சி போயிடும். அது மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சர்க்கரை பாகு நல்லா சுட இருக்கும்போது இதில் சேர்த்துடணும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். செம்ம சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். சர்க்கரை பாகு உள்ளே நல்லா இறங்கிட்டு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.